வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பீட்டா ஃபிஷ்ஷை எப்படி வளர்க்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு சில ஃபேக்கான இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவுபடுத்திட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீட்டாங்கிறத எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு அந்த பீட்டா வந்து சண்டை போடும், எதுனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அது சண்டை போடுறது வந்து வேறு எதுக்கும் இல்லை, அதோட ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பீட்டாஸ் வந்து சண்டை போடுறது. அடுத்த ஃபேக்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பீட்டாவை எப்படி இருந்தாலும் சின்ன பவுலில் கூட வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். தயவுசெய்து அப்படி வளர்க்காதீங்க. இது மாதிரி ஒரு அடி டேங்காச்சும் வச்சு வளங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன ரூம்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பீட்டா. ஸோ பீட்டாஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்து போயிடும் சீக்கிரமாகவே, நீங்கள் சின்ன ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பீட்டா வந்து கம்யூனிட்டியாக விட்டால் எல்லாருக்குமே சண்டை விடும், மேல் வந்து எல்லோரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்கள் விடாமல் இருப்பீங்க. ஸோ பீட்டாஸுங்கிறது வந்து கம்யூனிட்டி ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கூடலையும் விடலாம். இது வந்து ஒரு அழகான ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு சண்டைக்கு போகிற ஃபிஷ் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தரமான 3 ஃபேக்ட்ஸை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கம்யூனிட்டி பீட்டா பெருசா இல்லை சிங்கிள் பீட்டா ஃபிஷஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.